उपास्य मम साधन्यमागता सद्यति नोपजायन्ते प्रलयेनत्यदं विषये इदं ज्ञानम् उपास्य मम साधन्यमागता सद्यति नोपजायन्ते प्रलयेनत्यदं विषये इदं ज्ञानम् उपास्य சொல்லப்பட்ட 16வது முதல் ஸ்லோகத்துல இதுவரையும் சொல்லப்பட்டவைகளிலேயே ரொம்ப உத்தமமான ஞானம், இதுவரை சொல்லப்பட்ட ஞானங்கள் எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டதாகவும் அत्यந்த உத்கிருஷ்டமாகவும் இருக்கக்கூடிய ஞானம் இது அப்படின்னு எந்த ஞானத்தை சொன்னால் சப்த பிரகிருதியில் உள்ள சப்த சம குணங்களுடையதான பந்த கேதுதான் அவைகளுடைய நிவர்த்தன பிரகாரம். அதுதான் இந்த அத்தியாயத்துடைய விஷயம். முதல்ல பிரகிருதியில் உள்ள சப்த சம குணங்கள் எப்படி இந்த ஆத்மாவுக்கு பந்த கேதுவாக அமைகின்றன, அடுத்ததுதான் இந்த பந்த கேதுவாக இருக்கிற இவைகளை எப்படி நிவர்த்தித்துக் கொள்வது, இதுதான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிற ஞானம். முதல் ஸ்லோகத்தை அந்த ஞானத்தை அந்த ஞானம் இல்லைன்னு சொன்னார். இப்போ அந்த ஞானத்தை மேலும் விசேஷிக்கிறார். விசினர்த்தி அப்படின்னு என்னோம், மேலும் சஞானம் புனரத்து விசினர்த்தி. அந்த இந்த அத்தியாயத்தினுடையதான சாரபூதமான அர்த்தமாக கீழ் ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்தை சொல்லப்பட்டதான அந்த ஞானத்தை மேலும் புனரதி விசேஷிக்கிறார். என்ன பிரகாரம் ஒன்ன விசேஷிக்கிறது, கேட்டுவேன விசினர்த்தி, பலத்வேன விசினர்த்தி அப்படின்னு விசேஷ பிரகாரங்கள் இருக்குங்க. இங்க பலேன விசினர்த்தி இந்த ஞானமானது அத கீழ் சொல்றத அந்த ஞானத்தை விஷய சுபாவத்தினால விசேஷித்தார். இந்த ஞானம் சாதாரண ஞானம் இல்லப்பா, சக்கர சம குணங்களாக பிரகிருதியுடைய குணங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு பந்த ஹேத்துவாக இருக்கிறதை, இந்த பந்த ஹேத்துவாக இருக்கிறதை இவைகளை நிவர்த்தித்துக் கொள்ளும் பிரகாரமும் உண்டு. ஆக சக்கர சம குணங்களாகிற முக்குணங்களுடையதான பந்த ஹேத்துவமும் அவர்களுடைய நிவர்த்தன பிரகாரமும் இந்த ஞானத்துக்கு விஷயம். இது விஷயமாக கொண்ட ஞானம்னு இந்த கீழே விஷயத்தேன விசிரட்டி. இப்ப அதே ஞானத்தை பழைய விசிரட்டி. இந்த ஞானத்துடைய பலம் என்ன தெரியுமா, இந்த ஞானம் இதம் ஞானம் உபாசிக்க நாம சாதாரணமாகதான் எனக்கு சமான தர்மமாகிற என்னுடைய சுபாவமாகிற அசம்பித்த ஞானத்தையும் அகர்மவசியத்தையும் போகத்துல ஞான போகங்கள் எனக்கு சாமியமான அவத்தை அறிவித்து கூறியது. மம சாதர்மியம், சாதர்மியம் சமான தர்மத்துவம். என்ன சமான தர்மத்துவம்னா பகவானத்தோட அகர்மவசியனாக ஆகி பகவானத்தோட அசம்பித்த ஞானத்தை அடைந்து இந்த ரெண்டு காரணங்கள்னால ஞானத்தினாலையும் போகத்தினாலையும் பகவானுக்கு சமமானதுதான் பகவானுடைய சதர்மம். அவனோட சமான தர்மத்தை உடையவனாக யாராவது இந்த ஞானத்தை உடையவன். இதன் ஞானம் உபாசிய மாம சாதர்மியமாகத்தான். மாம சாதர்மியமாகத்தான ஏதோ கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய சாதர்மியத்தில் இருந்து அப்படி விட்டா நான் நினைச்சுக்காத. இவர்கள் சர்ஜேதி நோக்கஜாயந்த, இவர்கள் திரும்ப சிருஷ்டியில பிறக்க மாட்டார்கள், பிரளயத்தில் அழிய மாட்டார்கள். சிருஷ்டி பிரளயாதிகளுக்கு விஷயமாக மாட்டார்கள். ஆப்ஜெக்டும் சிருஷ்டி பிரளயாதி. சிருஷ்டி பிரளயாதிகளுக்கு கர்மியும் குறிக்க மாட்டார்கள். சிருஷ்டி பிரளயாதிகளுக்கு கர்ம ஆப்ஜெக்ட் ஆக மாட்டார்கள். அதனால இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ற, கீழ் ஸ்லோகத்துல பிரஸ்தாபிக்கப்பட்ட ஞானத்தை இந்த ஸ்லோகத்துல அதனுடைய பல விசேஷத்தை சொல்லி அதன் மூலமாக அந்த ஞானத்தை விசேஷிக்கிறார்.
புனரபி தஜ்ஞானம் பலேன விஷ்ணஷ்டி, தஜ்ஞானம் விஷ்ணஷ்டி, தஜ்ஞானம் புனரபி விஷ்ணஷ்டி, தஜ்ஞானம் புனரபி பலேன விஷ்ணஷ்டி. ஒரு ஞானத்துக்கு பலனை சொன்னா அவனுடைய முழு விசேஷத்துக்கு இல்லையா, இந்த ஞானத்துக்கு சும்மா நினைக்கிறாரு. இந்த ஞானமாக என்னுடைய சாதனையை அடைய வைத்து திரும்பி சுற்றியில கிடைக்காதவனால பிரளயத்தை அழியாதவனாக பண்ணவல்ல ஞானம் இது அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்தை விசேஷிக்கிறார். இதன் ஞானம் உபாசித்திய மம சாதன்யமாகதாக கர்ஜேபி நோபஜாயந்தே பிரளயேன விதந்திதே. இதன் ஞானம் உபாசித்திய இஷ்ட பிராப்தி பூர்வோக்தா அனிபரிவృత్తి அത്ര உச்சத்தை இது ந பௌரவృత్తి பாவகா. இஷ்ட பிராப்தி பூர்வமுக்தா என்ன இஷ்ட பிராப்தி பார்த்திருக்கிற ஒரு அப்ப போன ஸ்லோகத்திலேயே பல துவாரா விசேஷிச்சிருக்க. எந்த ஞானத்தை அறிந்து எதை அறிந்து கொண்ட காரணத்தாலே அதை அறிந்து மரணம் பண்ணினவர்கள் முனையனாசர்வே இதா சித்தி பராம் சித்தி கதாக அப்படின்னு அதுவே பலன். சுவாமி பாஷ்யத்துல இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யாவுக்கு அவதாரிச்சிருக்கீங்க. அந்த அவதாரிக்கையின் மேல ஒரு சின்ன ஆட்சேபத்தை கொண்டு வந்து அந்த ஆட்சேபத்தை பரிகரிக்கிறேன். அது கொஞ்சம் சூட்சமான விஷயம். இப்போ இந்த ஸ்லோகத்துல அதாவது இதம் ஞான உபாசித்திய மம சாதன்யமாகத்தாக தத்வேதி லோபஜாயந்தே பிரளயன ஜதந்திட்ட அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை பாஷ்யக்காரர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிற புனரபி தஜ்ஞானம் பலயன விஷ்ணஷ்டி. பலயன விஷ்ணஷ்டி அதாவது இதனுடைய பலத்தை சொல்லி இந்த ஞானத்தை விசேஷிக்கிறார். சுவாமி என்ன இந்த அவதாரிக்கு இந்த சோகத்துக்கு வந்தால் இந்த அவதாரிக்கு போன சோகத்துக்கு வரும். ஏன்னா போன சோகத்தை பலயன விஷ்ணஷ்டி முதல்ல ஞானம் இல்லைன்னு சொல்றார். இந்த ஞானமானது எல்லா ஞானங்களையும் இதுவரைக்கும் என்னால் உனக்கு சொல்லப்பட்டதான மற்ற எல்லா ஞானங்களையும் விட இது வேறுபட்டதும் உத்தமமானதும் இது பரமானதும் உத்தமமானதும் ஆகும். எந்த ஞானம் இந்த சப்பரக சம குணங்களுடைய பக்த கேட்டுத்துவம் அதைகளை நிவர்த்தித்துக் கொள்கிற நிவர்த்தன பிரகாரம் இது. இப்ப இந்த ஞானத்துக்கு பலனையும் கீழ் ஸ்லோகத்தையே சொல்லியிருக்கார். ஞாத்வா முனைய சர்வே பராம் சித்தில் இதோகதா. இந்த ஞானத்தை அறிந்து இதை மரணம் பண்ணுகிறவர்கள் எல்லோரும் ஏற்கனவே பராம் சித்தி கதா சொல்லிட்டாரு. இப்ப திருப்பவும் புனகா பலவீன விசேஷி அப்படின்னாக்க புனருக்தி பிரசங்கம் ஏற்படும். பலமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திரும்பவும் பலவீன விசேஷி அப்படின்னாக்க இதுக்கு புனருக்தி பிரசங்கம் வருவோம்னு சொல்லி புனருக்தி பிரசங்கம் வராது. ஏன்னா பலம் என்பதானது விகிதம். ஒன்று இஷ்ட பிராப்திங்கிறதான ஒரு பலம், அனிஷ்ட நிகழ்ச்சி என்பதான இன்னொரு பலம். இஷ்ட பிராப்தி எது அப்படின்னு கேட்டா இதுவரை அடையாத ஒன்றை அடைவது. யோகம் அப்படிங்கிறது இஷ்ட பிராப்தி ரூபமான பலம். அதான் பெரிய சொன்ன இதை அறிந்து கொண்டு இதை மரணம் பண்ணியவர்களெல்லாம் பராம் சித்திங்கதா.
அது இஷ்ட பிராப்தி ரூபமான பலம். இங்க திரும்பவும் சிருஷ்டியில தோன்றுவது பிரளயத்தை அழிவது எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அனிஷ்டம். சிருஷ்டியில பிறக்காமலும் பிரளயத்தை அழியாமல் இருப்பதற்கே அது அனிஷ்டம் இல்லை, அது கேமம்னு தெரியும். பலமானது யோகம் என்றும் சேமம் என்றும் விதினம். யோகம் என்பதானது இதுவெல்லாம் அடையாததொன்றை அடைவது, சேமம் என்பதானது அடைந்த பிறகு அதை இழக்காமல் இருக்கும். முனையற்றது பராம் சித்தி இதோகதாக அப்படிங்கிறதாவது இஷ்ட பிராப்தி ரூபமான பலம். தங்கேதி நோக்க ஜனத்தை பிரளய ஜபந்திங்கிறது அனிஷ்ட நிவர்த்தி ரூபமான பலம். திரும்பவும் சித்தி பிரளையாதிகளுக்கு விஷயமாகி இந்த லோகத்தை பிறப்பதும் பிரளயத்தை அழிவதுமாக இருப்பதற்கு அது திரும்பிய சம்சார ரூபமான அனிஷ்டம் இல்லையா, அந்த அனிஷ்டம் இருக்கு. அதனால தலையில பொதுவா சொன்னாலும் கீழ் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதான இஷ்டப்பிராப்தியை விட்டு இந்த ஸ்லோகத்தை அனிஷ்ட நிவர்த்தி ரூபமான பலனாக விசேஷிக்கப்பட்டிருப்பதால் புனருக்தி பிரசங்கம் இல்லை. இது முக்கியமான ஆட்சேபம் சமாதானம். இப்ப சொல்ல இதம் ஞானம் உபாசிக்கு, இதம் வக்கியமான ஞானம் உபாசிக்கு. இப்பொழுது பெருமாளால் அர்ஜுனனுக்கு அனுகிரகிக்கப்படக்கூடியதான இந்த 14வது அத்தியாயத்தினுடைய சாரபூதமான இந்த ஞானத்தை உபாசிக்க, இதை பற்றி கொண்டு, இதை பற்றி கொண்டு என்ன நிச்சயமா தெரியுது, இதுவே சாதனை இல்லை. அந்த சாதனத்துக்கு இதை பற்றி கொண்டுதான் சாதனம் பண்ண தெரியும். இந்த ஞானம் வந்த உடனே ஓட்டத்தாழ்ந்து சொல்லுங்க. இந்த ஞானம் இல்லாட்டா பக்தி பிரபத்தியா இருக்கும், மூணு குற்றம் ஏற்றாங்க. அதனால ஞானான் நோக்கா அப்படின்னு நம்ம சொல்ற ஞானான் நோக்காவது எல்லா வேதாந்திகளுக்கும் பொது. சங்கருக்கு ஞானம் நோக்கா, நமக்கு ஞானம் நோக்கா, மதுருக்கு ஞானம் நோக்கா, ஞானம் நோக்கா, அவளுக்கும் எல்லா வேதாந்திகளுக்கும் ஞானத்தால் தான் நோக்கம். ஞானான் நோக்கா அப்படிங்கிறதுக்கு சங்கரர் சொன்னது என்னன்னா ஞானம் நோக்கம் அப்படியே அந்த ஞானம் வந்தால் நோக்கம். நாம என்ன சொல்றோம், ஞானம் நோக்கம் ஞான அபாவே மோட்ச அபாவம். ஞானம் வந்துட்டா ஒண்ணு மோசம் வந்துடாது. ஞானம் வந்தா அந்த ஞானத்தை கொண்டு பக்தி உபாதம்னா அல்லது பிரபத்தி உபாதமான உபாய அனுசாரத்தினால மோசம். ஞானம் வராட்டா இந்த உபாயம் இல்லை, இந்த உபாய அபாவத்துல மோட்சம் இல்லை. அதனால ஞானம் மோட்சங்கிறதுக்கு ஞான அபாவே மோட்ச அபாவம். பென்ஷன் சாப்பிடுறாங்க, பென்ஷன் வராட்டா சாப்பாடு வேணும். பென்ஷன் வந்துட்டா உடனே பென்ஷன் சாப்பிட முடியாது. பென்ஷனை கொண்டு கொஞ்சம் சாமான் வாங்கி கல்வி பண்ணி சாப்பிடுவோம். அதனால ஞானம் மோட்சம். அதனால இத ஞானம் உபாசித்தியான இந்த ஞானத்தை தப்பாக கொண்டு இத ஞானம் உபாசித்தேன் இதெல்லாம் கையில பத்தா பற்றி கொண்டு அதனால உபாயத்தை அனுப்பிட்டு மாமா சாதன்யமாகதாக இங்க சொல்லப்படுற பலனானது வெறும் சாப்பாடு இல்லை. பெருமாள் சொல்ல மாமா சாதன்யம் எனக்கு சமான தர்மதான் மத்சாமியம் பிராப்தாக. மத்சாமியம் பிராப்தாக என்ன சாமியம்? போகமாத்திர சாமியம் இல்லாச்ச பகவானோட பரமம் சாமியம் அப்படின்னு சொல்லக்கூடியதானே. ஏகா பட்ச பட்சத்தை ருப்பவர்ணம் கர்த்தார நீசம் புருஷம் பிரம்மயோனி ததா வித்வான் புண்ணிய பாத்தே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம். சோகத்துடைய பூர்வாந்தம் சாதனம். என்ன சாதனம்? ஏகா பஷ்யா. பஷ்யான்னு ஞான ஸ்வரூபனானி ஜீவன்.
यदा पश्यते पश्यतेनाக நம்ம சாட்சாத்கரிக்கிறார். यदा पश्यते இந்த ஞான ஸ்வரூபனான ஜீவன் சாட்சாத்கரிக்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தாரம், ஈசம், புருஷம், பிரம்மயோகம். यदा पश्यते कृष्णवर्णम कर्तारम ईशम पुरुषम ब्रह्मयोनि सदा विद्वान पुण्यताते श्रुति उलगते महाविद्या कर्तारम முதல்ல ரூபவர்ணம் சாட்சாத்கரிக்க வேண்டிய பகவான் தியானத்தின் மூலமாக சாட்சாத்கரிக்க வேண்டிய பகவானுக்கு முதல்ல ரூபவர்ணம். ரூபவர்ணம்னு நினைத்தோம் அபிஷேகமான நல்ல பிரகாசமான திவ்யமங்கள் இருக்கிறது. ஆதித்ய வர்ணம் சமதே சொல்லக்கூடிய ரூபவர்ணம். அப்புறம் கர்த்தாரம் யோனி. யோனினாக்க ஜகத்தின் உபாதான காரணம். கர்த்தாரம்னாக்க நிமித்த காரணம். ரூபவர்ணம் கர்த்தா. புருஷம் புருஷம் சத்தத்துக்கு சர்வ அந்தர்யாமி புரிச்சு பிரம்ம அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் விசேஷம். ஏதா பட்சியா பிரம்ம பட்சத்தை இந்த ஞான ஸ்வரூபனான ஜீவன் எப்பொழுதும் பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கிறார். பிரம்மத்தை சாட்சாத்து என்ன முட்டாளானும் நிர்குலம் பிரம்மத்தை சாட்சாத்து சொன்னா ஏன்னா எப்படிப்பட்ட குடும்பத்தை சாட்சாத்திருக்கோம்? ரூபவர்ணம் கர்த்தாரம் ஈசம் சர்வ ஈர்த்திருப்பாடு விதித்தமான கர்த்தாரம் ரூபவர்ணம் கர்த்தாரம் ஈசம் புருஷம் யோனி பிரம்ம. இப்படிப்பட்ட பிரம்மத்தை எப்பொழுது தியானத்தினால இந்த ஜீவன் சாட்சாத்திருக்கிறானோ சதா அப்பொழுது இந்த வித்வான் வித்வான ஏற்றி உபாசனத்தை பண்ணினவன் புண்ணிய பாப்பே விதூய புண்ணிய பாப்பங்களை எல்லாம் உதவித்தது. அதனுடைய ஸ்பர்ஷத்திலிருந்து விடுவிட்டு நிரஞ்சனா கர்மாவோ கர்ம பல சம்பந்தமோ கர்ம சம்பந்தமோ ரெண்டு மற்றவனாக பரமம் சாமியம் நீங்க எதுக்காக இந்த சூரிய ஒரு சொல்லி இந்த சூரியல எவ்வளவு சாரஸ்யம் வாக்குவது சுத்திகள் உள்ள இல்லையா சுவாரஸ்யம் கூட பயங்கர இருக்கணும். ஏதா பட்சத்தை ரூபவர்ணம் கர்த்தார் அனீசம் புருஷம் சாட்சாத்கரிக்க வேண்டிய பகவானுக்கு 5 விசேஷம் சொல்லியிருக்கு. நிர்விசேஷம் அதுவும் திவ்யமங்கல விக்கிரகம் இல்ல கல்யாண குணாத்மகத்துவம் இல்ல ஹேய பிரச்சனைக்கும் சர்வ அந்தராத்மத்துவம் ஜகத்தோடுதான அபின்ன நிமித்த உபாதான காரணம் இத்தனை சொல்லி இப்படிப்பட்ட பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கப்படுவான். அவன் புண்ணிய பாத்தே சூரிய நிரஞ்சனா பரமம் சாமியும் நிகழ்த்திருக்கு. பகவானுடைய கல்யாணம் முதல் கல்யாணம் கொண்டாதான். ஏன்னா அது ஈசிட்டாவா இல்லாமல் எல்லாத்தையும் தான் கற்றோர்களா இல்லாமல் நிகழ்த்து அப்புறம் ஒரு குணமும் பிரகாசித்தேன். நியமனே நியந்து சொன்னா பக்தேகான ஞானம் உபாசிக்க மன சாதன்யமாகதாக எது அந்த புதிய கோயில் சொல்லுங்க சொல்லிட்டோம்னு கேட்டா சாதன்யம் சப்தத்தை பாக்கிட்டாரோ சாமியன்னு வியாக்கியானம் கேட்டா மன சாதன்யமாகதா மத் சாமியமாகதாக மத் சாமியம் பிராப்தாக ஆகதாகனா பிராப்தாக வந்து சேர்ந்தவர் என வந்து சேர்ந்தவர்கள் என்னுடைய சாமியத்தை எனக்கு சமானமாக இருக்கும் தன்மை என்ன வகையில் எனக்கு சமானமானவர்கள் ஸ்வரூபத்தினால் எனக்கு சமானமானவர்கள் இல்ல ஞானம்
ஞான போகங்கள்னால ஞானத்தினாலும் போகத்தினாலும் எனக்கு தான் அவள் காமியம் பிராப்தாக கர்ஜேதி மோகஜாயம் கர்கர்ம சிருஷ்டி தாத்து சிருஷ்டினா சிருஷ்டிக்கிறவன் விஸ்வஸ்ருஷ்டி அப்படின்னா விஸ்வத்தை ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவன் சித்து विश्वम जल जलम शब्द जलम जलम मुंजती जलम विश्वम सिद्धती विश्व विश्वस्कृत्य विश्वम सृजति जगत सृष्टिकरण अहम पुराधवम दर्शिते गंधर्व उपदर्शण नामनातीते महाकल्पे गंधर्वाणां विवर्णतः रूपमेघन माधुर्य सौगत्य प्रियदर्शने प्रियदर्शनः मत्तस्तु पूर्वंगतः एकदा जेठसंक्रेतु एकदा देवदूतो उपभूतो विश्वसृष्टिः विश्वसृष्टिः विश्वसृष्टि शब्द ಮೇಲೆ विश्वसृष्टि उपभूतो विश्वसृष्टिः हरिगातोपगायने अहं तु गाये संविद्वान् प्रीति परिवृतो गतः ज्ञात्वा विश्वसृष्टस्तन्मे केवलं हेतुरो ददा यागित्वं पूज्यतामासु नटस्ति विदरेहनः सावद्दास्यामहं यज्ञे तत्रापि ब्रह्मवादिना शुश्रूषयानुसंगेन प्राप्तोऽहं ब्रह्मपुत्रता उपभूतः विश्वसृष्टिः या विश्वसृष्टि शब्दಕ್ಕೆ जगत सृष्टिकरण विश्वसृष्टि तो இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்ட் சப்தத்துக்கு மேல சப்தத்துக்கு மேல ஸ்கின் பிரத்யம் போட்டா கிருஷ்டி, பாவே ஸ்கின் போட்டா பாவே கண்ணு போட்டா சத்யா. அது சர்ஜகானாலும் சிருஷ்டினாலும் ஒண்ணுதான். அப்போ புராண லட்சணம் சொல்லும்போது புராணங்கள்ல சர்க்கம் விசர்க்கம் சொல்லக்கூடியதான். அதாவது சர்க்கம்னா சமஸ்தி சிருஷ்டி, விசர்க்கம்னாக்க கெட்டி சிருஷ்டி. இது கேட்டு சர்க்கம்னா சிருஷ்டி, விசர்க்கம்னா பிரளயம். இது கேட்டு இதுல இதே அபிப்பிராயம் இருக்கு. சர்க்கம் விசர்க்கம்னா சர்க்கம்னா சமஸ்தி சிருஷ்டி, விசர்க்கம்னாக்க கெட்டி சிருஷ்டி அப்படின்னு சிலருடைய அபிப்பிராயம். இல்ல சர்க்ககான சிருஷ்டி, விசர்க்ககானாக்க பிரளயம் சிருஷ்டி. அது என்னன்னா அது சமயத்தை மாதிரி எதுனா புராணம் பஞ்சலட்சணம் சொல்ற இடத்துல சர்க்கம்னா சிருஷ்டி, விசர்க்கம்னா பிரளயம். புராணம் தகவல் சத்துலட்சணம், இதையே புராணம் சத்துலட்சணம் பண்ணும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் நீக்கணும் இல்லையா. அதனால சர்க்கத்தில் சர்க்கம்னா சமஸ்தி சிருஷ்டி, விசர்க்கம்னா வெற்றி. 5 லட்சம் 10 லட்சம் பண்றதாங்க விட்டு பெருசு இல்லையா. அதுக்காக கொஞ்சம் அதுக்கு நமக்கு வேணுங்கிறது சர்க்கம். சர்க்கம் சிருஷ்டி कृषि कर्मता न बनते. कृषि कर्मता सृष्टि के ऑब्जेक्ट आसन तन्मये, सृष्टि के कर्मावासन तन्मये न भजनते.
அவர்கள் அடைய மாட்டார்கள். சம்சாரத்தை திரும்பி திறக்க மாட்டார்கள். சிருஷ்டி கர்மதான் न भजन्ते वज्र प्राप्त न भजन्ते प्रलयन जतन्ति न संस्कृति कर्मता भजन्ते. संस्कृति न संसार संसारम संस्कृति वरे संस्क्रियते अनेन संसार संस्क्रियते अनया संस्कृति प्रत्येक संस्कृति संहार अधिकृति अधिकार इवர்கள் சிருஷ்டிக்கும் விஷயமாட்டார்கள், பிரளயத்துக்கும் விஷயமாக மாட்டார்கள். அதனால சிருஷ்டியில பிறக்கவும் மாட்டார்கள், பிரளயத்தை அழியவும் மாட்டார்கள். இதுதான் இப்போ இல்ல சொல்றா திரும்பி பிறக்க மாட்டான். ஆனா பிரளயம் இப்ப இந்த மோட்சங்களான அந்த கல்பத்துடைய முடிவு வரணும் தான் சொல்ற மற்றங்கள்லாம் இருக்கு வேதாந்தப்படி. நீங்க அனாவதி சத்தான்னு சொல்லுங்க, அந்த அனாவதி எது வரணும்? இந்த கல்பத்துடைய முடிவு வரணும். அதனால மகாபிரளயத்துல எல்லாருமே விநாசத்தான சொல்லுவா, முப்பதும் அது விதிக்காது, விதிகளுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன மட்டங்கள்லாம் இது யாரோ சாகட்டி சொல்றது இல்லை. இது நம்முடைய வேதாந்த ஏகதேசிகளே நல்லா சொல்றான். அவன் நிறைய பிரமாணம் அவனும் பத்தா எழுதியிருக்கான். அந்த முதல்ல அவனும் காசியம் பண்றான். அந்த சுத்திக்கு இந்த சூத்திரம் உண்டுதானே, இந்த சூத்திரத்துக்கு அதுதான சூத்திரம். அதனால எதுவரையும் அவர்களுக்கு அபுனராவிற்கு மகாபிரளயம் மகாபிரளயத்துல எல்லாம் போயிடும், முத்திரமும் போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம்? இப்ப சர்வேறு நோக்கு ஜாயின்னு சொன்னா மட்டும் போறாது, பிரளயான ஜெதம் சொன்னா அந்த மதத்தை சேர்த்து விளையாடுறதுதான் புரியுதா? ஒண்ணு சொன்னா போறாது. முக்தர்கள் பிறக்க மாட்டார்கள், அது ஒன்றும். ஆனா முக்தர்களுக்கு அவர்கள் பிரளயத்தை அழிய மாட்டார்கள் சொல்றது, அவர்கள் மகாபிரளயத்துக்கு முன்னால் அழிய மாட்டார்கள். மகாபிரளயம் அவர்களுக்கு புனராதிக்கு கிடையாது. மகாபிரளயத்துல முக்தர்கள் சேர்ந்து மகாபிரளயத்துக்கு விஷயமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தையும் நிராகரிக்கிறதுக்காக சர்ஜியன ஜெதன்கிட்ட அது பிரளயான ஜெதன்கிட்ட. அதனால அதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் அது. இதஞான உபாசித்திய மம சாதன்யமாகதாக சர்ஜேது நோபஜா என்ற பிரளயனத்தை சர்ஜித்த. இப்ப இந்த சோதத்தை பலன் சொல்லப்பட்டிருந்தாலும் எந்த பலன் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுதுன்னு கேட்டா, அனிஷ்ட நிவர்த்தி ரூபமான சிருஷ்டி பிரளயாதிகள்ல இந்த திறத்தலும் விநாசத்தை அடைவதாக அனிஷ்டம் இவனுக்கு பெருக சம்சார பிராப்தியாக அனிஷ்டம் இல்லை. மம யோகி மகபிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதான ததோ பவதி பாரத. மம யோகி மகபிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம்
சம்பவ சர்வபூதான சர்வபவதி பாரத. இப்போ கீழே 13வது அத்தியாயத்தை ஜாகிட்டே லோகே, இந்த லோகத்துல என்னென்ன பதார்த்தங்கள் உண்டாகிறவோ உண்டாகிற சர்வ பதார்த்தங்களும் கேட்கக்கூடிய சம்பந்தத்தால் தான் உண்டாகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கணும். ஒரு ஸ்லோகத்துல எட்டி ஜாகிட்டே சர்வம் கேட்க சம்போகராது அவைகள் எல்லாம் கேட்டம் சொல்லக்கூடிய அசித் பதார்த்தம், கேட்கன்னு சொல்லக்கூடிய ஜீவன், பிரகிருதி புருஷன் ரெண்டுடைய சம்பந்தத்தாலேதான் ஜெகத்தோடு சமஸ்த பதார்த்தம் உண்டாக்குறது. இப்படி சொன்னா தெரியும். சாங்கியத்தாயினாலே பிரகிருதி புருஷன் இவர்கள் ரெண்டுடைய சம்பந்தத்தால் தான் ஜெகத்து உண்டாகிறதுன்னு சொன்னா அவர் ஈஸ்வர அப்படிங்கிறது. இப்ப ஈஸ்வரன் அதான் சொல்றான், பிரகிருதி புருஷங்களாலேயே ஜெகத்து உண்டாகிறது சொன்னா வேதாந்தம் கூட அதான் சொல்றது. பிரகிருதி புருஷனுடைய சம்பந்தத்தினால ஜெகத்து உண்டாகிறதுன்னா அப்புறம் ஈஸ்வரனை சூழ்கிறது. ஈஸ்வரனால என்ன பிரயோஜனம்? அப்ப ஈஸ்வரன் ஜெகத்காரணம் ஏன் அவங்க உண்டாக்குறாங்க? அப்படி சாங்கியம் கேட்கிறேன். அதனால ஈஸ்வரன் வாக்கிய இல்ல ஈஸ்வரன் அங்கீகாரது நெட்டிக்கு பிரயோஜனம். ஈஸ்வரனும் சரி இல்லை, சரி இல்ல இல்லாத ஈஸ்வரன் நான் கல்பிக்கிறேன்னு சொன்னா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருந்தாலும் கல்பிக்கணும். அதனால ஈஸ்வரன் இல்லவும் இல்லை, ஈஸ்வரன் ஒருத்தனை கல்பிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு மதம் உண்டு இல்லையா? அந்த மதத்தை அதுக்கு பதில் சொன்னா அவன் இதாச்சு. அதனால எட்டி ஜாயத்தை லோகே, இந்த லோகத்துல என்ன எத்தனை பதார்த்தங்கள் உண்டாகிறதோ உண்டாகிற அத்தனை பதார்த்தமும் கேட்டத்திற்கான சம்பந்தத்தினால் தான் உண்டாகிறது சொன்னால் அந்த கேட்டத்திற்கு சம்பந்தமும் ஈஸ்வரத்தில் தான் என்று நிரூபிக்க போறார். ஏன் இந்த கேட்டத்திற்கு சம்பந்தமானது நான் இல்லாத உண்டாகாது. இந்த ஜெகத்தில் உள்ள சமஸ்த பதார்த்தங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேட்ட சம்பந்தமும் தன்னாலேதான் உண்டாக்குறது. தான் இல்லைன்னா கேட்ட சம்பந்தமும் உண்டாகாது பகவான் யோசிக்கிறார். தர்க்கத்து மாறவரே இந்த ஸ்லோகத்தினால மனயோனிஹி மகத் பிரம்ம தஸ்மின்னே கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவத் சர்வபூதான ததோ பவதி பாரத. மம யோனிஹி மகத் பிரம்ம, மம யோனிஹி என்னப்போம் ஈஸ்வர சொல்றோம். மம யோனிஹின்னாக எனக்கு காரணபூதமான பதார்த்தம். கண்ணன் சொல்றான் மமயோனிஹி மகத் பிரம்ம, எனக்கு காரணபூதமான மகத் பிரம்மம். நான் பிரம்மம், எனக்கு காரணபூதமான மகத். இது கிட்டத்தட்ட உத்தீர்ண பிரம்மவாதத்தை உத்தீர்ண பிரம்மவாதம் யோகாதீதவாதம். இந்த திரிமூர்த்திகளுமே பரதத்துவம் இல்லை. பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் 3 பேருமே பரதத்துவம் இல்லை. இவர்கள் 3 பேருக்கு மேல உத்தீர்ணம் பிரம்மம். உத்தீர்ணம்னா இந்த 3 சாங்கியதான 3 பேருக்கு பாஸ் ஒரு பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மம் மகத் பிரம்மம், அது காமேஸ்வரம் அப்படின்னு சில சொல்றா. அதுக்கு சதாசிவம் அப்படின்னு பேசுறது. அதுக்கு யோக சாஸ்திரத்துல அதுக்கு காமேஸ்வரன் பேரு. சைவ மதத்துல அதுக்கு சதாசிவம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அன்மையப்படுத்தணும்.
மம யோனிஹி மகத்பிரம்ம இல்ல யோனிஹி மகத்பிரம்ம மம. இந்த ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களுக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய அபரிச்சின்னமான யாதவும் பிரம்ம சப்தவாக்கியமான பிரகிருதி. ஏன்னா யோனிஹிங்க சப்தமானது அது அப்படிப்பட்ட உபாதானத்துவம் பிரகிருதிக்கு தானே இருக்கு. மகத் பிரம்ம அபரிச்சின்னமான பிரம்ம சப்தவாக்கியமான பிரகிருதி இருக்கு. அந்த பிரகிருதியான இந்த ஜகத்துக்கு உபாதானமாக யாதம் இருக்கிறதோ அது மம, அது எனக்கு சேதபூதமாக இருந்தது. மம யோனிஹி அப்படின்னு அன்வைக்காது. யோனிஹி மகத் பிரம்ம மம. மம யோனி மகத் பிரம்ம. இதுதான் கேட்டம். இந்த கஷேத்திரத்துல இந்த கஷேத்திரங்கிறதானது அந்த கர்ப்பத்துக்கு ஆச்சரியமா, கர்ப்பத்துக்கு ஆதாரமா இருக்குது. சாதாரணமா ஒரு குழந்தை பிறப்பு இருக்குல்லையா, இந்த குழந்தை பிறப்புல தாயாருக்கு கஷேத்திரம் பேரு, பிதாவுக்கு பீஜம். ஏக பீஜத்தை பத்தி பின்ன கஷேத்திரவஸ்தம் அப்படிங்கிறத பின்னோதர பிராதான்னு சொல்றாங்க. ஒரே தகப்பனாருக்கு 2 வெவ்வேறு தாயார் சிறப்புல பிறந்தவர்கள் பின்னோதர பிராதா. அதாவது பீஜ ஏகத்தை பத்தி பின்ன கஷேத்திரவஸ்தம். இப்ப ஜகத்துல சகல பதார்த்த சிருஷ்டிக்கு இந்த அத்தித்துதான், இந்த பிரகிருதி தான் கேட்டம். இந்த கேட்டம் இருக்கு, இந்த கேட்டம் பீஜம். இந்த கேட்டத்துல இந்த பீஜ பிரதானம் பண்றது யார் அப்படின்னு கேட்டாக்க சர்வேஸ்வரன். மமயோனி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் பிரதானியம். தஸ்மின் கர்ப்பம் பிரதானியம்னாக்க அதிலிருந்து இந்த உற்பத்திக்குரியதான அவஸ்தையை நாம் உண்டு பண்ணுகிறோம். மமயோனி மகத் பிரம்ம மகத் பிரம்ம யோனிஹி மம. அதனால அப்போ நிலையாதோ அவன் தானே பயிரிடுவான். அதனால ஏதா யோனிஹி ஏதத் மகத் பிரம்ம ஏதத் மன. அதையே தப்பின் பிரகிருதவு அகம் கர்ப்பம் ததாமி. உற்பத்திக்கு உண்முகமான அவஸ்தையை உண்டாக்குகிறேன். கர்ப்பம் ததாமி. அதுதான் சம்பவ சர்வபூதான ததோ பவதி பாரத. கஷேத்திரஜ ரூபமான எல்லா பதார்த்தங்களுடைய உற்பத்தியும் அதிலிருந்துதான், இந்த தட்டகாம அதிலிருந்துதான். இதுல இந்த அச்சேதனமான பிரகிருதியில சேதனமாக பீஜத்தை சேர்த்து அகம் கர்ப்பம் ததாமி. சர்வபூதங்களுடையதான கஷேத்திரஜ சம்சப்தத்தினால் உண்டான சகல பூதங்களுடைய சம்பவான உற்பத்தியானது சதகா அந்த கர்ப்பத்தில் இருந்துதான் பவதி பாரத சம்பவம். ஓரளவுக்கு புரியுது. நான் சொன்ன ஓரளவுக்கு புரியுது. பாக்கியா சொல்லுவோம் நல்லா புரியும். சோதனுடைய விபத்தம் புரியுது. இந்த சோகத்துக்கு பாக்கியக்கார் அவதாரித்திருக்கிறார். ஆக பிராகிருதானாம் குணானாம் பந்தஹேது பிரகாரம் பிரகாரம் வக்தும் சர்வஸ்ய பூதஜாதஸ்ய பிரகிருதிபூர்ண சம்பந்தம் யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் இது இத்யனேன உக்தம் பகவதா ஸ்வேனைவ கிருதமித்யாக. இப்போ பிராகிருதமான சப்தஜஸ்தமோ குணங்களுடைய பந்த ஹேதுத்துவம்
அவைகள்லாம் எப்படி சம்சார பந்தத்துக்கு ஏதுவாக இருக்கிறது என்ற இந்த பிரகாரத்தை சொல்லும் பொருட்டு முதல்ல பெருமாள் என்ன பண்றாரு கேட்டா, இந்த சம்சாரத்தில் உள்ளதான சமஸ்த பதார்த்தங்களும் பூத ஜாதங்களும், பூத ஜாதம்னா தேவனும் திவ்ய சாதராதி செல்வத்தினுடைய அற்புதமான கேட்டங்கள், அந்த போக்தாவுடையதான போக அதிகமான போக்கிய போகமான போக ஜாத்தங்கள் எல்லாம் சேர்ந்து பூத்த ஜாதம். பூத்த ஜாதமா ஜாத்தமா சமுதாயம். இந்த ஜகத்துல உண்டாகிருக்கிற பூத ஜாத்தங்கள் எல்லாம் பிரகிருதிக்குள்ள சம்சர்க்கம். இவைகள் பிரகிருதி புருஷம் என்று சொல்லக்கூடிய 2 வஸ்துக்களுடையதான அனாதி சம்பர்க்கத்தினால ஏற்பட்டவை என்று யாவத் சஞ்சாயத்தை கீழ்ச்சிட்டு இந்த லோகத்துல எந்தெந்த பதார்த்தங்கள் உண்டாகிறதோ உண்டாகிற எல்லா பதார்த்தங்களும் கேட்ட சம்பர்க்கத்தாலே உண்டாகிறது. பிரகிருதி புருஷனுடைய சம்பர்க்கத்தால் உண்டாகிறது கீழே சொல்லப்பட்டதற்கு கீழே சொல்லப்பட்ட அந்த பிரகிருதி புருஷ சம்பர்க்கமும் கூட பகவதா வேணீவா புரிய அது தங்கத்தில் வேற யாரோ பண்றா. அந்த பிரகிருதி புருஷ இவனை காலத்தில் வேற ஏதோ அந்த காரியம் பண்றது போகுது நினைச்சு வேண்டாம். அந்த பிரகிருதி புருஷ சம்பர்க்கமும் வேற கிருதம் வேறைவ கிருதம். இந்த ஏழ காலம் இது அபியோகம் இருக்கு. இவனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது மட்டுமில்ல, இவனாலும் வேறொருவரால் செய்யப்பட்டது அல்ல. இந்த பிரகிருதி புருஷ சம்பர்க்கமும் கூட எல்லா பூத ஜாதங்களுக்கும் காரணமாக சொல்லப்பட்ட பிரகிருதி புருஷ சம்பர்க்கமும் கூட இந்த பகவானாலே அவசனாலே செய்யப்பட்டது என்பதை இப்பொழுது நிரூபிக்கிறார். இது எதுக்காக அதுன்னு கேட்டா, இந்த பிராகிருத குணங்கள் எல்லாம் பிராகிருத குணங்கள்னா பிரகிருதி சம்பந்தி பிராகிருதம் இல்லையா? பிரகிருதி சம்பந்தியான பிரகிருதியில் உள்ளதான சப்பர்க சமஸ்தான குணங்களும் பந்த கேத்துக்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அதை நிரூபிக்கப்படுவதற்கான ஒரு விடயத்தை நிரூபிக்கணும்னு என்ன பண்ணணும்? அதை நிரூபிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் முதல்ல தயார் பண்ணணும். முதல்ல எடுத்தோம்னா அதை நிரூபிக்கிறேன்னு எடுக்க முடியும். நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன, கையிலெல்லாம் என்ன கொண்டு வரணும்? இந்த பிராகிருதமான பிரகிருதியில் உள்ளதான சப்பரகல்பமான குணங்கள் எல்லாம் பந்த கேட்டுகள் நிரூபிக்கணும். அதுக்கான ப்ரூஃப். ப்ரூஃப்கள் என்ன? ஒவ்வொன்னா முதல்ல பார்த்தா இது உண்மையில பார்த்துக்கோம். அடுத்து கொண்டு வரும். அது கடைசியில் ஒவ்வொரு செல்வம் கடைசி ஸ்டெப். மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ரூஃப் பை இண்டக்ஷன் சொல்லுவாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது இது வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்படிதான். அப்புறம் ஒவ்வொரு இது அதை கொண்டு விடும் அதை கொண்டு விடும். கடைசியில் பார்த்தாக்க ஒரு 4 ஸ்டெப் கழித்து இவனுக்கு வர வேண்டிய ஆன்சர் அழகா இருக்கு. சொல்லுங்க. அதுதான் ப்ரூஃப் பை இண்டக்ஷன். அது மாதிரி இது பெருமாள் என்ன பண்ண போற கடைசியில் ஒரு ப்ரூஃப் பண்ண போறது என்ன? பிராகிருதமான சத்தரசம குணங்கள் எல்லாம் பந்த கேட்டுக்கள். அதுக்கு இவர் முதல்ல ஆரம்பிக்கிற இடம் கிட்ட ஜீரோவில் ஆரம்பிக்கிறார். சம்பந்தமே இல்லாத இதெல்லாம் ஈஸ்வரன் பண்ணாங்க. யார் பண்ணா என்ன? பிராகிருதமான குணங்களை பற்றி தான் பேசணும்னா ஐயா பிராகிருதமான குணங்கள் எல்லாம் பிரகிருதியில எப்படி உண்டாக்குறதுன்னு சொல்லணும். இந்த பூத ஜாத்தங்கள் எல்லாம் இந்த கேட்ட சம்யோகத்தால் ஏற்பட்டிருக்கு. இந்த கேட்ட சம்யோகம் கூட தானா ஏற்பட்டதல்ல, என்னால ஏற்பட்டது அப்படின்னு பகவான் என்ன பண்ணா முதல்ல சர்வத்துக்கும் கர்த்தாவாக தன்னை நிரூபிச்சுட்டாங்க.
ஐஸ்கிரீம் கார்டு இருக்கு. இப்போ சாமி சொன்னது ஹீரோ தான் வந்திருக்கு. பிரகிருதியிலே ஒரு சம்பந்தம் இல்லாதது போல ஒன்று கொண்டு வர, அப்புறம் பிரகிருதியிலே எல்லாமே இதோட சம்பந்தப்பட்டதுதான் சொல்றாங்க. மனயோரே மகத் பிரம்ம அவதாரிகள் என்ன பண்ணி போச்சா, எதை நிரூபிப்பதற்காக எதனை நிரூபணத்தில் தொடங்குகிறார். பிராகிருதமான சத்திர சமோ குணங்களுடையதான பத்தகேத்துவ நிரூபணார்த்தம் தத்வத்தும் தம் நிரூபித்தும் இந்த உண்டான பூதஜாதங்கள் எல்லாம் கேத்திரஜ பிரகிருதிக்குள்ள சம்பந்தத்தாலே உண்டாகிறது என்று யாவது சொல்லப்பட்டதோ, அந்த பிரகிருதிக்குள்ள சம்பந்தமும் கூட அது தன்னாலே தான் உண்டு பண்ணப்படுகிறது என்பதை இதுதான் அந்த நிரூபணத்துக்கு ஆரம்பம். மமயோனில் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः யோனிபூதம் மான மகத் பிரம்ம எது. இந்த ஜகத்து முழுவதற்கும் உபாதான காரணபூதமான நாம என்னுடையதான எனக்கு வேகபூதமான நானான்னு சொன்னாலே நம்ம வேகபூதம் இருக்கும். கேட்க சக்தி ஆறாம் வயசுல வந்தாலே கேட்கம் இருக்கும். சக்தி பக்திக்கு காரணமே கேட்கம். அதனால பகவான் பொம்மே அப்படின்னு நீ எனக்கு கேட்கறது சொன்ன அகமே அப்படின்னா மேங்க சத்தம் அவன் சொல்ற என்னுடைய நான் சொல்றான்னா உனக்கு கேட்கறது நான் எனக்கு தான் அகமே. நாமளா பகவான் பொம்மேன்னு சொன்னா நம்ம அகம் தே. அதனால மேங்கிற மனங்கிற சப்தத்துக்கு கேட்கும். மன்னியம் மத்தேகம் எனக்கு நியாமியமான எனக்கு சேகபூதமான மகத் பிரம்ம. மகத் பிரம்ம அபரிச்சின்னமான பிரகிருதி. இங்க பிரம்ம சப்த வாக்கியம் பிரகிருதி. இதுக்கு முன்னால பலதரம் பார்த்துருக்கோம், சுத்தி பார்த்திருக்கோம். பிரம்மாங்கிற சப்தத்துக்கு பரமாத்மா மட்டும் அர்த்தம் இல்ல, பிரம்மாங்கிற சப்தத்துக்கு இந்த ஜீவனும் அர்த்தம். பரிசுத்த ஜீவாத்மாவும் பிரம்ம சப்தம். மூல பிரகிருதி இருக்கு, அதுவும் பிரம்ம சப்தம். வேதம் இருக்கு, அதுவும் பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம். பிரம்ம சப்தமானது சாதாரண சப்தம். அநேகேஷு அர்த்தேஷு பிரயோக சாதாரண்யம் அஸ்தி இது எங்க பார்த்தோம், வைஸ்வானவாதிகள் பார்த்தோம். அதனால இந்த பிரம்ம பிரம்மம் மகத் பிரம்ம இந்த மூலப்பிரகிருதி அபரிச்சின்னமாக. மூலப்பிரகிருத்திலிருந்து எட்டாம் பதார்த்தங்கள் உண்டாகும் சொல்ல முடியாது. இதுவரைக்கும் எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாகி இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாகி இருக்கு. இப்ப இதுவரைக்கும் உண்டாகாத எத்தனையோ பதார்த்தங்கள் மூலப்பிரகிருத்திலிருந்து வேற உண்டாகும். இன்னும் சயின்டிஸ்ட் தான் என்னென்னமோ கண்டுபிடிக்க போறோம். அது கண்டுபிடிக்கிறது அத்தனை இந்த மூலப்பிரகிருத்திலிருந்து வரப்போகுது. அதனால மகத் பிரம்ம அபரிச்சின்னமான இந்த யாதொரு மூல பிரகிருதி உண்டோ அதுதான் கிருஷ்ணசிய ஜெகதः யோனி பூதம். யோனிங்கிற சப்தத்துக்கு உபாதான காரணம் கேட்டா பிரகிருத்தி அதிகரணம் அப்படின்னு முதல் அத்தியாயத்துல 4ஆம் பாகத்துல பிரகிருத்தி அதிகரணம் அதிகரணம் இருக்கு. அந்த பிரகிருத்தி அதிகரணத்தை கடைசி சூத்திரம் யோனி செய்யதே உபாதான காரணம். உபாதான காரணமான பதார்த்தம் தான் யோனி சப்தத்தால். எங்களுக்கு யோனி சப்தம்
அதகரா ஏயா ததக்ஷரமதிகம்யதே யத்ததப்ரேஷ்யமக்ராஹ்யமகோத்ரம் அவர்ணம் அத்தத்வஸ்ரோத்தம் ததபானிசாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தस्य धीराः परिजानन्ति योनिम् யோனி சொல்றதுக்கு உபாதானம் எதிலிருந்து உண்டாகிறதோ அது. அதனால இந்த கிருஷ்ணமான ஜகத்துக்கும் உபாதான காரணமாக இருக்கக்கூடிய நாம எனக்கு சேதபூதமான மகத் பிரம்ம எது அபரிச்சின்னமான இந்த பிரகிருதியானது அதொன்றோ தப்பின் அந்த பிரகிருதியிலே தப்பின் பிரம்மை அல்லது சத்தியாம் பிரகிருத்தியாம் தப்பின் பிரகிருத்தோ அகம் கர்ப்பம் ததாமி. எப்படி பூமிராப்போ அனலோ வாயு சம்மனோ புத்திரேவச்ச அகங்கார கீயம்மே भिन्ना प्रकृति अकला निर्दिष्टा अचेतन प्रकृति महद अहंकारादि विचाराणां कारणतया महद ब्रह्म इत्युच्यते. सुतावती क्वचित् प्रकृतिरपि ब्रह्म इति निर्दिश्यते. यः सर्वज्ञ सर्ववित् यस्य ज्ञानमयं ततः तस्मादेव ब्रह्म नामरूपमन्नं च जायते इति इतः संज्ञां प्रकृतिं मे विधि में पराम जीवभूता चेतन रूपा से या प्रकृति की निर्देशा चाली है सकल प्राणी बीजतया गर्भगतेन उच्यते. நாளைக்கு ரொம்ப முக்கியமா ஒரு முண்டக்கோப்பனர் செய்தி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த செய்தியை கொண்டு இப்போ சேத்தன பிரகிருதி ஒண்ணு அச்சேதன பிரகிருதி இந்த ரெண்டையும் பெருமாள் ஒன்று சேர்க்கிறான். இந்த சேத்தன பிரகிருதி தான் புருஷன், இந்த அச்சேதன பிரகிருதி தான் இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதிக்குள்ள சம்சர்க்கத்தை பெருமாள் எப்படி உண்டாக்குறாங்கிறத ஏற்கனவே 7வது அத்தியாயத்தை பார்த்து ஆத்மத்தையும் கொண்டு இந்த முண்டகோபுர வாக்கியத்தை வந்து நிர்ணயம் பண்ணுவோம். இங்க கோவில் ஆகி மங்களாதாரம் இந்த உள்ளூர் கோவில் ஏன்னா ரொம்ப இதா போகுது, கடைசியில் ஒன்றும் ஜஸ்டிஸ் பண்ண முடியாம போகுது. அதுவும் மாசுக்கு ஒரு கேள்வி கேட்டாருனாக்க அதுலயே 3/4 மணி நேரம் இருக்கிறது நம்ம கையில விவேகம். அது ஒன்றுக்கும் போட மாட்டேங்குது. அதனால இன்னொரு 1/2 மணி நேரம் முன்னாள் ஆரம்பிச்ச இப்ப எப்படி சம் ஜஸ்டிஸ் சப்ஜெக்ட் ஒரு கேள்வி போட்டா தூக்கி போட்டாருனாக்க தீர்ந்து அன்னைக்கு இப்ப இவரும் அந்த கட்சியில சேர்றாங்க. அதனால ஒரு ஆசனம் முன்னால் ஆரம்பிச்சு கொஞ்சம் டயர் கொஞ்சம் ரொம்ப திருப்தியா கீதை ரொம்ப அடிபட மாட்டேங்குது.